ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த கேம்பீடியா. இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஏஐ வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஃபேஸ் தேவையில்லை, ஈவன் வாய்ஸ் கூட தேவையில்லை, எல்லாமே ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மொத்தம் ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டுருக்காங்க. கூகுளில் போயிட்டு சேட் ஜிபிடின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியில் போய்ட்டு ட்ரை சாட் ஜிபிடி இதில் போய்ட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் 2 லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதே வந்துடும். பிலீவ் இன் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபார் எவரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைஸ். கீப் புஷிங் ஃபார்வர்ட், யுவர் சக்ஸஸ் இஸ் அஹெட். இதுதான் நம்மளோட அந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்டை காப்பி பண்ணுறோம். இதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு 11 லேப்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். 11 லேப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்துடும். அதில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்னு இருக்குல்ல, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும், அதை டிலீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிங்களா அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பிலீவ் இன் யுவர் ஸ்ட்ரென்த் அந்த இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ, பாய் வாய்ஸ் வேணுமோ பாய் வாய்ஸ் இருக்குது, லேடிஸ் வாய்ஸ் இருக்குது. எனக்கு சார்லி வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் சார்லி வாய்ஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை ப்ளே பண்ணி பாருங்கள். Believe in your strength, for every challenge is an opportunity to rise. Keep pushing forward, your success is just ahead. ஓகே, அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்கிரிப்டை வந்து வாய்ஸாக ரெடி பண்ணிட்டோம். நோட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. 9865 கிரெடிட்ஸ் இருக்குது பேலன்ஸு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் 10,000 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஜென்ரேட்டு ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா 5,000 கொடுத்தீங்கன்னா 5,000 காலி ஆகிரும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து 123 லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் 123 கிரெடிட்ஸ் காலி ஆகும். இந்த மாதிரி நீங்கள் காலியாக என்ன பண்ணுறீங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திரும்பி கூகுளில் போய்ட்டு டிட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அங்கே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். உங்களோட மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு அப்புறம் அவதார் வீடியோ அந்த மாதிரி இருக்கும். போயிட்டு இந்த மாதிரி ப்ரீமியம்னு போட்டுக்க அவதாரெலாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிரெடிட்ஸ்ன்னு ஒன்று கேட்பாங்க. அது வந்து அதிகமாக இருக்கும் அமௌண்ட்டு. அதுவே ஃப்ரீயாக இருக்கிற அவதார்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். நான் லேடி வாய்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதுனால லேடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வச்சுட்டேன். அடுத்து அவதாரை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்கிரிப்ட்ஸில் போகணும். ஸ்கிரிப்டில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்லோட் பண்ணுங்கள் ஆடியோவை. ஓகே, அப்லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பேக்ரவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா பேக்ரவுண்டு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டு வேணுனாலும் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் டெக்ஸ்ட்டு இல்லை, இங்கே ஏதாவது டெக்ஸ்ட்டு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, அது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேணுமா நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஜென்ரேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோவோட டூரேஷன் 9 செகண்ட்ஸு. கிரெடிட் ஒரே ஒரு கிரெடிட் கேட்குறாங்க. என்கிட்ட ஆல்ரெடி 20 கிரெடிட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு கிரெடிட் மட்டும் கேட்குறாங்க. நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. வீடியோ ரெண்டரிங் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா 9 செகண்ட்ஸ் வீடியோ தான் இருந்தாலும் ரெண்டரிங் ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, வீடியோ வந்து ரெண்டராகி முடிஞ்சிருச்சு. இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். Success is not defined by how far you've come, but by the courage to keep going. Every step forward is progress, no matter how small. ஓகே, இந்த டிஐடி இதெல்லாம் இந்த லோகோ வருதில்ல, அதை கூட நம்மளால் எடுக்க முடியும். உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த டிஐடி அதெல்லாம் போயிடும். இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அது எப்படின்னு நான் சொல்கிறேன்.
அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி கூகுள்லேயே போயிட்டு CAN கேன்வா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இதையும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் எடிட் பண்ணிக்கலாம். இது வெப்சைட்டில் எடிட் பண்ணுறது உங்களுக்கு என்னென்னா ஃபோன் வந்து ஸ்லோவாகிறத தடுக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்முக்கு வேணுமோ, இன்ஸ்டாகிராமுக்கு வேணுமாலும் அந்த மாதிரி அந்த சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். யூடியூப் தம்ப்நெயில் சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாமே. அதனால் லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு காட்டுறேன். லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபைல்னு இருக்குல்ல, ஃபைலில் போயிட்டு அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே வீடியோ டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த வீடியோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே நான் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து கேப்ஷன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும். கேப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆரோவை கிளிக் கீழே பண்ணிங்கன்னா இந்த இது அன்டைட்டில்டு வீடியோன்னு இருக்கா, அது வந்து மார்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மார்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு ஜென்ரேட் கேப்ஷன் அப்படின்னு கொடுங்க. கேப்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ ரெண்டரிங் ஆகிட்ருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ரெண்டரிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேப்ஷன்ஸோட ஃபுல் வீடியோ வந்துடும். எப்படியோ கேப்ஷன் ஆட் ஆயிடுச்சு. Success is not Caption defined by add how on far to you've the come, but by the courage to keep going. Every step forward is progress, no matter how small. ஓகே, மொத்தமே 4 ஸ்டெப் தான் கைஸ். மொத்தமே 4 ஸ்டெப்பு தான். அந்த 4 ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ChatGPTயில் போய்க்கோங்க. ChatGPTயில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணி இதை விட பெரிய ஸ்கிரிப்ட்லாம் கூட வரும். 2 வரி 3 வரி 2 பேரா 3 பேரா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நிறையா வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் குரோமில் போய்ட்டு அதான் 11 லேப்ஸில் போய்ட்டு அந்த இதை வந்து ஆடியோவை 11 லேப்ஸில் போய்ட்டு நீங்கள் வச்சுருக்க ஸ்கிரிப்டை வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்த 3ஆவது ஸ்டெப்பில் வந்து டிஐடி இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த வெப்சைட்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வா வெப்சைட்டில் வந்துட்டு அதுக்கு கேப்ஷன் ஆட் பண்ணணும். கேப்ஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. எவ்வளோதான் சிம்பிள். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ரெடி பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது. யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் இது ரெண்டில் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணி இதில் ஃபாலோவர்ஸ் இல்லை இந்த மாதிரி நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வரும். நான் சொன்ன 4 மெத்தடும் உங்களுக்கு ஃப்ரீ தான். எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை கைஸ். நிறைய பேர் இதில் ஷார்ட் டைமில் நிறையா ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயே முடியும். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பீஸ் அண்ட் அவுட்.